அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்டெக் எம்பட் சொல்யூஷன்ஸ். லாஸ்ட் வீடியோவில் 1 ஆன் 0 ஆஃப்னு பார்த்தோம். பட் சம்டைம்ஸ் ஆர்பிஜி ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தாலும் எல்இடி ஆன் ஆகுதே, அது எப்படி? வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு கண்ட்ரோலர் பின்னோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ரீகால் பண்ணலாம். பின் ஹை ஸ்டேட்டில் போனால் அவுட்புட் டிரைவரோட பிமாஸ் டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும். அப்போ பின் இன்டர்னலாக விடிடி கூட கனெக்ட் ஆகும். இதே பின் லோ ஸ்டேட்டில் போனால் பிமாஸ் ஆஃப் ஆகி என்மாஸ் ஆன் ஆகும். அப்போ பின் இன்டர்னலாக கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆகும். ஸோ ஒரு பின் விடிடி சைடுக்கு கனெக்ட் ஆகுதா இல்லை கிரவுண்ட் சைடுக்கு கனெக்ட் ஆகுதான்னு டிசைன் பண்ணுறது அவுட்புட் டிரைவர். அந்த அவுட்புட் டிரைவரை கண்ட்ரோல் பண்ணுறது நாம் எழுதுகிற கோட். தட் மீன்ஸ் இன்டர்னல் கனெக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் கோட். ஆனால் ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் லைக் எல்இடி ஹை கொடுத்தா ஆன் ஆகுமா இல்லை லோ கொடுத்தா ஆன் ஆகுமா, அது எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் கனெக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அது எப்படின்னா, எம்பெடட் சிஸ்டமில் மெயினாக 2 டைப் ஆஃப் லாஜிக் காமன்: ஆக்டிவ் ஹை, ஆக்டிவ் லோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் ஹைனா என்னன்னு பார்ப்போம். ஆக்டிவ் ஹைனா நாம் நார்மலாக யோசிக்கிற லாஜிக் தான். 1 ஆன் 0 ஆஃப். அதாவது ஹை சிக்னல் கொடுத்தா டிவைஸ் ஆன் ஆகும், லோ சிக்னல் கொடுத்தா டிவைஸ் ஆஃப் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா ஹை ஈக்குவல் டு ஆன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எல்இடியை கண்ட்ரோலர் பின் கூட இப்படி கனெக்ட் பண்ணுறோம். பின்னில் இருந்து ரெசிஸ்டருக்கு, ரெசிஸ்டரில் இருந்து எல்இடிக்கு, எல்இடியில் இருந்து கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணுவோம். இப்போது RB0 ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தா RB0 பின் ஹை ஆகும். தட் மீன்ஸ் பின் விடிடி சைடுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இங்கே வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகுது. கரண்ட்டும் ஃப்ரம் விடிடி டு கிரவுண்ட் ஃப்ளோ ஆகும். இதனால் எல்இடி ஆன் ஆகும். இப்போது RB0 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தா பின் லோ ஸ்டேட்டுக்கு போகும். இப்போ எல்இடியோட 2 சைடும் ஆல்மோஸ்ட் சேம் வோல்டேஜில் இருக்கும். வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஸோ எல்இடி ஆஃப் ஆகும். அதாவது RB0 ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தா எல்இடி ஆன் ஆகும், RB0 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தா எல்இடி ஆஃப் ஆகும். இதுதான் ஆக்டிவ் ஹை. அப்போது RB0 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தாலும் ஏன் சில சர்க்கியூட்ஸில் எல்இடி ஆன் ஆகுது? பிகாஸ் அங்கே ஹார்ட்வேர் கனெக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதைத்தான் ஆக்டிவ் லோன்னு சொல்கிறோம். ஆக்டிவ் லோனா லோ சிக்னல் கொடுத்தா டிவைஸ் ஆன் ஆகும், ஹை சிக்னல் கொடுத்தா டிவைஸ் ஆஃப் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா லோ ஈக்குவல் டு ஆன். இங்கே சர்க்கியூட் கனெக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். விடிடியில் இருந்து ரெசிஸ்டருக்கு, ரெசிஸ்டரில் இருந்து எல்இடிக்கு, எல்இடியில் இருந்து பின்னுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. நோட்டீஸ் பண்ணுங்கள், ஆக்டிவ் ஹையில் எல்இடி கிரவுண்ட் சைடில் இருந்துச்சு, ஆனால் இங்கே எல்இடி பின் சைடில் இருக்குது. இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த ஆக்டிவ் லோ சர்க்கியூட்டுக்கு RB0 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தா பின் எங்கே போகும்? கிரவுண்ட் சைடு கூட கனெக்ட் ஆகும். எல்இடியோட அனதர் சைட் ஆல்ரெடி விடியில் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் கரண்ட் பாத் கிரியேட் ஆகுது. கரண்ட் விடிடியில் இருந்து எல்இடி வழியாக கிரவுண்ட் சைடுக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ எல்இடி ஆன் ஆகும். இப்போ இதே சர்க்கியூட்டுக்கு RB0 ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தா பின் விடிடி சைட் கூட கனெக்ட் ஆகும். எல்இடியோட 2 சைடும் இப்போது நியர்லி சேம் வோல்டேஜில் இருக்கும். வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஸோ எல்இடி ஆஃப் ஆகும். அதாவது இங்கே RB0 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தா எல்இடி ஆன் ஆகுது, RB0 ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தா எல்இடி ஆஃப் ஆகுது. இதுதான் ஆக்டிவ் லோ. அப்போது ஆக்டிவ் ஹையில் ஹைனா ஆன், லோனா ஆஃப். ஆக்டிவ் லோவில் லோனா ஆன், ஹைனா ஆஃப். இது பேசிக் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். பட் ரியல் வேர்ல்டில் இந்த 2 லாஜிக்கும் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா சர்க்கியூட் புரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் ஹை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மோஸ்ட்டாக பிகினர் ஃப்ரெண்ட்லி சர்க்கியூட்ஸில் ஆக்டிவ் ஹை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்இடி பஸ்ஸர்ஸ் இங்கெல்லாம். ஏன்னா 1 ஆன் 0 ஆஃப் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சர்க்கியூட்டும் சிம்பிளாக தான் இருக்கும். ஈவன்
டீபக் பண்ணுறதும் ஈஸி. சிம்பிளி ஹை சிக்னல் கொடுத்தா டைரெக்டாக ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகணும். டீபக்கிங் ஈஸியாக இருக்கணும். பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். இந்த மாதிரி பிளேஸில் ஆக்டிவ் ஹை காமன். அப்போ இன்ஜினியர்ஸ் எங்கே ஆக்டிவில் யூஸ் பண்ணுறாங்க? ஹார்ட்வேர் ஸ்டேபிளாக ஒர்க் ஆகணும். நாய்ஸ் ப்ராப்ளம் கம்மியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெட் பின், புஷ் பட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ரீசெட் பின் பார்ப்போம். மைக்ரோ கண்ட்ரோலர் ஆன் ஆகிற டைமில் வோல்டேஜ் உடனே ஸ்டேபிளாக வராது. சின்ன சின்ன நாய்ஸ் ஸ்பைக்ஸ் இருக்கும். இப்போது ரீசெட் ஆக்டிவ் ஹையில் இருந்தால் அந்த ஹை ஸ்பைக்ஸ் கூட அன்வான்ட் ரீசெட்டை ட்ரிகர் பண்ணலாம். ஆனால் ரீசெட் ஆக்டிவ் லோவில் யூஸ் பண்ணும்போது நார்மலாகவே ரீசெட் பின் ஹையில் ஸ்டேபிளாக இருக்கும். ரீசெட் ப்ரெஸ் பண்ணால் மட்டும் பின் கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆகும். தென் ஒன்லி ரீசெட் ஒர்க். ஸோ அன்வான்ட் ரீசெட் சான்சஸ் இதில் கம்மி. நெக்ஸ்ட் புஷ் பட்டன். புஷ் பட்டன் சர்க்கியூட்டில் யூஸ்வலி புல் அப் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்புட் பின் ஃப்ளோட்டிங்காக இருக்கக்கூடாது. அதுக்காக புல் அப் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி இனிஷியலி அந்த பின்னை ஹையில் ஸ்டேபிளாக வச்சுருப்பாங்க. ஸோ இன்புட் பின் ஃப்ளோட்டிங்காக இருக்காது. எப்போ பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போது அந்த கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆகும். ஸோ இன்புட் லோ ஆகும். அதாவது பட்டன் ப்ரெஸ் ஈக்குவல் டு லோ. அப்போ தான் சர்க்கியூட் ஆக்டிவ் ஆகும். சிம்பிளாக பெட்டர் நாய்ஸ் இம்யூனிட்டி, ஸ்டேபிள் இன்புட், ஈஸி ஹார்ட்வேர் டிசைன். இந்த ரீசன்னால் எம்பெடட் சிஸ்டமில் ஆக்டிவ் லோ ரொம்ப காமன். சரி, ஒரு சிக்னல் ஆக்டிவ் ஹையா இல்லை ஆக்டிவ் லோவான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ரியல் சர்க்கியூட்டில் என்ஜினியர்ஸ் ஸ்பெஷல் நேமிங் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருந்தால் சிக்னல் லோ ஆனால் ஆக்டிவ் ஆகணும் மீனிங். ஃபைனலி ஆக்டிவ் ஹைனா ஹை ஈக்குவல் டு ஆன், ஆக்டிவ் லோவில் லோ ஈக்குவல் டு ஆன். இங்கே ஹை இஸ் ஆக்டிவ் ஸ்டேட், அங்கே லோ இஸ் ஆக்டிவ் ஸ்டேட். இங்கே பிகினர் ஃப்ரெண்ட்லி, அங்கே ஹார்ட்வேர் ஃப்ரெண்ட்லி. ஸோ நெக்ஸ்ட் டைம் RB0 பார்த்தா உடனே ஆஃப்னு அஷ்யூம் பண்ணாதீங்க. சர்க்கியூட் ஆக்டிவ் லோவாகவும் இருக்கலாம். பிகாஸ் நம்மளோட சிஸ்டமில் சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, ஹார்ட்வேர் கனெக்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 வீடியோலையும் ஒரு பின்னுக்கு உள்ளேயும் பின்னுக்கு வெளியேயும் 0 and 1 எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். பட் ஒரு பின் எப்படி இன்புட்டாக எப்படி அவுட்புட்டாக கான்ஃபிகர் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா புல் அப் ரெசிஸ்டர், புல் டவுன் ரெசிஸ்டர் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஈஸியாக புரியும். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.